பெற்ற தாயினும் சாலப் பொதிந்து பாவியனுடைய நினைவுருக்கி உள்ளொளி பெருக்கி. எல்லாரும் சேர்ந்து உட்காந்து அரட்டடிக்கிறது, அது சாப்பாட்டு அறையா இருந்தாலும் சரி, ஃபார் அடைக்கலம் நல்லா தெரியும். ஒரு சில குருக்கள் யாரும் இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு இது ஒரு பேர் ஆயுதமாக மக்களை கையாளுவதற்கு, அவர்களை ஒன்றிணைத்து கொண்டு செல்வதற்கு இளமையாக தான் இருக்காரு. அதான் சொன்னார், இளைஞர் பணிக்குழுல இருந்து இன்னும் இளைஞர்களோட குழந்தைகளோட எனக்கு வேலை செய்ய ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. மேபி அது கூட ரீசனா இருக்கும்னு நினைக்கிறேன். அன்பர்களே, என் பின்னே வா என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் இன்று உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். நேற்றைய தினத்தில் அருட்தந்தை ஜான் பீட்டர் மற்றும் அருட்தந்தை மனோ அவர்கள் தங்களுடைய பணிவாழ்வு குறித்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றும் தந்தை அவர்களோடு ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது என்னதான் உங்களுக்கு அந்த பேசக்கூடிய ஆட்கள் அங்கே இருந்தாலுமே, இப்போ நம்முடைய தாய்மொழியில் என்னுடைய உணர்வுகளை நான் வெளிப்படுத்துவதற்கும் நான் ஒரு அயல் மொழியில் நான் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவதற்குமான வேறுபாடுகள் இருக்கத்தானே சார். அதை எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஃபாதர்? அதாவது சொல்லுவாங்க, நீங்கள் சிந்திக்கிறதே ஆங்கிலத்தில் சிந்திக்க ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. அப்படி ஆங்கிலத்துல சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே அந்த உணர்வுகள் நமக்கு வந்துடும். சில பாடல்கள் பாடும்போது, ஆங்கில பாடல்கள் பாடும்போது அவங்க ஏதோ பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம அந்த திங்க் பண்ணும் போதே ஆங்கிலத்துல திங்க் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கும் போது அதனுடைய மீனிங்கை நம்மளும் உறிஞ்சுக்கணும். ஜான் பீட்டருக்கெல்லாம் தெரியும், ஆன் ஈகிள்ஸ் விங்குன்னு சொல்லி ஒரு பாட்டு உண்டு. இறப்பு திருப்பலிகள் எல்லாம் பாடுவாங்க. அது பாடும் போதே நமக்கறியாம புல்லரிக்கும். அதனால அந்த மொழியெல்லாம் கடந்து போயிடுவோம். அந்த உணர்வுகளோட நாங்க பழகிட்டோம். நிச்சயமா இரண்டரை ஒன்றாக கலந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றீங்க. சிறப்பா, ரொம்ப ஜாலியா நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த கடினமான தருணங்கள் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நீங்க சொல்ல வரீங்க, சொல்லுங்க. ஆமா, இப்போ அந்த பாடல் சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இந்த தமிழ் இலக்கியம் பாடல்லாம் நான் அப்பப்போ நான் சேர்த்துக்குவேன், அதோட சேர்த்துக்குவேன். அப்போ குறிப்பா எசாயா 49 தாயின் கருவில் நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன். அதை தேம்பாவணியில் ரொம்ப அற்புதமாக ஒரு பாடல். அது பாடுங்களேன். பெற்ற தாயினும் சாலப் பொதிந்து பாவியனுடைய நினைவுருக்கி உள்ளொளி பெருக்கி உளப்பிழா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் தெளிந்த செல்வமே, யானுனை சிக்கென பிடித்தேன் யாண்டிங்கெழுந்தருள்வது இனியே. அப்படி சோதனை நேரம் வரும்போதெல்லாம் நம்ம தமிழ் பாடலில் எடுத்து அப்படியே நம்ம அதே போல் இந்த மாஸை எக்ஸ்பிளைன் பண்ணோம். திருப்பலி சின்ன நம்ம கோயில் எல்லாம் அங்கே பெரிய காம்படிஷன். ஏன்னா ப்ராட்டஸ்டன்ட் கேத்தலிக்ஸ், why do you have statue, why do you have this, why do you pay so much devotion to Mother Mary அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ I explain, you know what, Indian Tamil literature is the ancient literature, one of the classical literature. அதில் 10 பாட்டில் ஒரு அருமையான பாடல் இருக்கு. பெரிது குருவின் திருமேனி காண்டல், பெரிது குருவின் திருநாமம் செப்பல், பெரிது குருவின் திருவார்த்தை கேட்டல், பெரிது குருவுரு சிந்தித்தல் தானே. நல்லா தெரிஞ்சிங்க, திருப்பலிக்கு வர்றதுன்றது அவரை பார்க்கறதுக்கும் அவர் குரலை கேட்கறதுக்கும் அவர் வார்த்தையை சொல்றதுக்கும், அது 3 நடந்துச்சுன்னா நம்ம ஆண்டவர் திரு முழுமையாக மனசில் நம்ம ஏந்தி கொள்ள முடியும். அதுதான் திருப்பலி. ஸோ அப்போது நீங்கள் ப்ராடஸ்டன்ட் அதெல்லாம் சொல்லாதீங்க. உண்மையான கடவுள் அனுபவம்ன்றது, we are human beings, we need tangible realities, we want to touch and feel something. Young people, are you listening? You get it? Do you get it? Put the skin in the game. What do you hear? What do you say? What do you see? That's going to make a difference when you go to liturgy, when you go to mass, when you pray. If you don't say anything, if you don't listen anything, then you don't get anything. கண்டிப்பா. இப்போ கடந்த நிகழ்ச்சிகளில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது நீங்கள் உங்களுடைய பேட்சில் ஒரு ஹீரோவாக ஒரு பணி வாழ்வில் ஹீரோவாக உணர்ந்த தருணம் என்ன, அவங்கள நீங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபீல் அவங்க கேட்டால், அவங்க சிம்பிளாக பதில் சொல்லிட்டாங்க, நாங்கள் எப்போவுமே ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி. உங்கள் 2 பேர்கிட்டையும் அதே கேள்வி, உங்களுடைய பணி வாழ்வில் அப்படி ஒரு ஒரு உணர்ச்சி பெருமிக்க தருணமாக அப்படி உங்களை நீங்கள் ஓகே இது நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. சில நேரங்களில் நான் காலேஜில் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லுவேன்,
எனக்காவது இந்த மாதிரி உதவிகள் ஏதாவது நம்ம யார்ட்டையும் கேட்காம நம்ம திடீர்னு ஒரு விஷயத்தை செய்யறப்ப நமக்கான ஒரு மனநிறைவு வரும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா மண்டைக்கு மேலே நமக்கே ஒரு ஒளி ஓட்டம் தோன்ற மாதிரி தோணி கொண்டு தம்பிங்களா அப்படின்னு வந்து சொல்லுவார். ஸோ இப்போ அந்த மாதிரி உங்களை நீங்கள் ஹீரோவாக உணர்ந்த ஒரு தருணம் என்னன்னு சொல்லுங்களேன் ஃபாதர், மனோ ஃபாதர் சொல்லுங்களேன். எனக்கு வந்து ஒவ்வொரு முறை திருப்பலி நிறைவேற்றும் போது இந்த ஒரு ஃபீலிங் உண்டு. ஏன்னா உட்கார்ந்துருக்கிறது எல்லாமே வந்து இங்க இருக்க வெள்ளைக்காரங்க. ஆனா நம்ம மறையுறை கொடுப்போம். கீழே இறங்கி போய் அவங்க மக்கள்கிட்ட நின்னு தான் பேசுறது மறையுறையில. எல்லாம் அமைதியா உட்கார்ந்து கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம தான் நாங்க ஹீரோ. கண்டிப்பா. ஒன் அதனால மன் ஷோ. ஒவ்வொரு முறை நான் திருப்பலி நிறைவேற்றும் போது நான் அதை ஃபீல் பண்ணுவேன். நிச்சயமா. நீங்க ஃபாதர் எப்படி ஃபாதர்? நான் வந்து 2 விஷயம் சொல்லுவேன். ஒன்று, இந்தியாவில் இருக்கும்போது நான் ஹீரோவாக இருந்தேன். ஆனால் அமெரிக்கா போன பிறகு 0 ஆயிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் தொடக்கத்துலேருந்து நான் தமிழ் ஆர்வமாக படித்தேன். அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப இங்கிலீஷு எல்லாத்தையும் படித்தேன். அதே போல் களப்பணி எல்லாமே வித்தியாசமான அனுபவம். நம்ம போய் வந்து கை வச்சு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தே நீட் எ லீடர், தே நீட் எ ஆண்டர்ப்ரனர். நீ வந்து செய்ய வேண்டிய வேலை திட்டமிட்டு லிஸ்ட்டை கொடுத்துரு, நாங்கள் பார்த்துடுறோம். அப்படி அந்த ஸ்ட்ராட்டஜியே வித்தியாசமான ஒரு சூழல். அப்போது நான் என்னுடைய இதை எப்படி பார்க்குறேன்னா, ஐ டோன்ட் லுக் அட் மை செல்ஃப் ஆஸ் எ ஹீரோ, ஐ லுக் அட் மை செல்ஃப் ஆஸ் எ சர்வன்ட் லீடர். நான் அந்த சர்வன்ட் லீடராக போகும்போது தான் ஐ பிகம் என் ஹீரோ. ஹீரோ கண்டிப்பாக. நான் ஆசைப்படலை, பட் ஆனால் இது தானாக வந்த கூட்டம் மாதிரி நம்ம வேலையை பார்த்துட்டு தானாக வரும்போது தான் அந்த அந்த ஒரு ஃபீல். நம்மளை நம்புகிற நம்ம வழி பின்னாடி வர அந்த ஒரு உணர்வு தான் வந்து ஐ ஃபீல் லைக் ஏ ஹீரோ. கண்டிப்பாக ஃபாதர். பணி வாழ்வில் சந்திக்கக்கூடிய சவால்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபாதர். பணி சவால்கள்னு சொல்லும்போது, வெளிநாட்டில் பணி செய்கிறது வந்து ஒரு எளிதானது, அதே நேரத்தில் கடினமானது. ஒன்று, அவருடைய கலாச்சாரம் நமக்கு தெரியணும். நம்மளை வந்து இயல்பாக வந்து சொல்லிடுவாங்க, ஃபாதர் யூ டோன்ட் நோ அவர் கல்ச்சர், ஃபாதர் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அஸ், அப்படி மாற்றிடுவாங்க. கொஞ்சம் நம்ம குறைபாடு தட்டுப்பாடு ஏதாவது வந்துச்சுன்னா அது ஒரு சவால், பெரிய சவால். அந்த கல்ச்சரை தெரிஞ்சு எனக்கு வந்து அட்லீஸ்ட் 10 வருடம் ஆச்சு அந்த குழந்தைகளையும் இளைஞர்களையும் பெரியவர்களையும் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு. இப்போ ஃபாதர் சொன்னாங்க ஆற்றுப்படுத்தல் படித்தாங்க சொன்னாங்க. அதை படித்த பிறகு தான் எனக்கெல்லாம் பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஏன்னா மக்கள் வந்து நம்ம ஊர்லலாம் ஒரு விஷயம் சொல்லிட்டானா, சரி விடு நான் சொல்கிறேன் இதா போ, அவங்க சொல்ல முடியாது. அவங்க சொல்கிறத கேட்டாலே போதும். மினிஸ்ட்ரி ஆஃப் ப்ரெசன்ஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நீ ஒரு வார்த்தையும் சொல்லனாலும் அமைதியாக அவங்க சொல்கிறத கேட்டாலே யூ ஹவ் டன் த பெஸ்ட். அது வந்து பெரிய ஆற்றுப்படுத்தல் காரியம். அதெல்லாம் பெரிய ஒரு சவால் தான். அது நமக்கு இயல்பாக வராது. எனக்கு அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் வந்து நிறைய வார்த்தை பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதை கட்டுப்படுத்தி 2 வார்த்தை 1 வார்த்தை பேசி அவர்களுக்கு என்ன தேவையோ அவங்க சொல்கிற வார்த்தையிலேருந்தே எடுத்து அவங்களுக்கு வந்து ஆறுதல் படுத்துறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். அது எனக்கு வந்து அந்த மருத்துவ பணியும், குறிப்பாக வந்து பள்ளி, என்னுடைய ஹைஸ்கூல் கிட்ஸ் அவங்களாம் பார்த்தா கல்லூரி மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் ஆற்றுப்படுத்துறதோ அவங்க லிசன் பண்ணுறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றபடி பணி செய்கிறது ரொம்ப ரொம்ப சவாலாக இருந்தது. பட் ஆனால் வந்து பை காட்ஸ் கிரேஸ் எவ்ரி திங் இஸ் பாசிபிள். நாம் வந்து 2 கொரிந்தியரில் வாசிக்கிறது போல் நம்ம எல்லாம் அம்பாசிடர்ஸ், தூதுவர்கள். நாம் தூதுவர்கள், அவர் நம்மை பயன்படுத்துகிறார். நிச்சயமா. சிறப்பு ஃபாதர். நீ மனோ ஃபாதர் நீங்கள் சொல்லுங்கள் ஃபாதர். பணித்தலங்கள்ல, வெளிநாடுகளில் பணித்தலங்கள்ல என்னதான் பழகிப்பட்டாலும் சில நேரங்களில் தனிமை வந்து ஒரு சவாலாக இருக்கும். இந்த தனிமையிலையும் வந்து உடல் நல்லா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு சின்ன தலைவலி, ஒரு காய்ச்சல்ங்கிற போது நம்ம வீட்டில் வந்து நம்ம மட்டும்தான் இருப்போம். யாரும் வந்து நம்ம தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்க அவருடைய கலாச்சாரம் அது. ஏன்னா அவரு உடம்பு சரியில்லை, அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு. சரி ஒரு டீ வச்சு கொடுத்தா, ஒரு கஷாயம் வச்சு கொடுத்தா அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த நேரங்கள்ல தனிமை வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். 2வது வந்து உணவு. எனக்கெல்லாம் வந்து என்னுடைய வந்து ஒரே ஒரு நாள் லீவ் கிடைக்கும். அந்த ஒரு நாள்ல அந்த ஒரு வாரத்துக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதனால அது கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம். இந்தியால இருக்கும்போது எப்படிலாம் சாப்பிட்டோம்டாருன்னு. ஒரு சாம்பார் வச்சோம்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லா சாம்பார் தான் ஓடும். அது கொஞ்சம் சவாலா இருக்கும். இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்டால் இது கொஞ்சம் சவால் இல்லை, ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. சாப்பாடு ஒரு வாரம் நம்ம அதை வந்து ஹீட் பண்ணி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு போகிறீங்க. அது வந்து உங்களுக்கு பழகிருச்சு அப்படிங்கிறதுனால கேட்குறதுக்கே ரொம்ப கடினமாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஆனால் இதுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைங்க ஃபாதர் நமக்கு இப்போ கிடையாது. கண்டிப்பாக
இப்போ நன்றி. உங்களுடைய இப்போ இன்னொரு சைடு, இப்போ இதெல்லாம் என்னுடைய திட்டமிடல், இதெல்லாம் நான் இன்னும் செய்யணும்னு வச்சிருக்கிறேன், அது என்னுடைய சாதனையாக கருதுகிறேன் அப்படின்னு கூட நீங்கள் அதை சொல்லலாம். இல்லை அது என்னுடைய ஏக்கமாக இருக்கிறது, நீண்ட காலம் ஏக்கமாக இது ஒரு விஷயம் மைண்டில் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாமா? மேபி நீங்கள் அதை விருப்பப்பட்டீங்கன்னா, நான் கட்டாயப்படுத்தலை, இது என்னோட நீண்ட கால ஏக்கம், இது என்ன நான் செய்யணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படிங்கிற ஃபியூச்சர் பிளானாக கூட இருக்கலாம். அதை பற்றி ஏதாவது ஒரு சில வரிகள் யார் சொல்கிறீங்க ஃபாதர்? மனோஃபாதர் சொல்கிறீங்களா? ஆம். ஏன்னா ஜீசஸோட லைஃப் மினிஸ்ட்ரியில பார்க்கும்போது கதைகள் நிறைய சொல்லுவாரு, ஓமைகள் நிறைய சொல்லுவாரு. மக்களுக்கு எந்த அளவுக்கு எளிமையாக்க செய்தியை சொல்லி அவங்கள புரிய வச்சு பயன்பெற செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஜீசஸ் செஞ்சாங்க. அதே மாதிரிதான் எங்களுடைய மறையுரையில வந்து நான் இங்க அமெரிக்கா வந்த பிறகு ரொம்ப ஆர்வம் காட்டுறேன். எந்த அளவுக்கு அதை எளிமைப்படுத்தி எல்லா மக்கள்கிட்டையும் மறையுரையில நான் பேசிட்டு இருப்பேன். ஒரு சின்ன பிள்ளை முன்னாடி உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்க அவங்க அம்மா கூட. நான் கேட்ட கேள்விக்கு அந்த பிள்ளை எனக்கு பதில் சொல்லுது. அந்த பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு, ஆனா அந்த பிள்ளை எனக்கு பதில் சொல்லுது மறையுரையில. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு அந்த இறை வார்த்தையை எளிமைப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற வந்து எனக்கு இன்னும் ஆர்வமா தான் இருக்கு. நிச்சயமா நிச்சயமா ஃபாதர். நீங்க இங்கே இருக்கும்போது எனக்கு ஒரு ஏக்கம்னா தமிழ் வந்து புலமை நல்லா பண்ணணும்னு சொல்லி, அங்கே போன பிறகு ஆங்கிலத்தில் அமெரிக்கர்களுக்கு இணையாக நம்ம வந்து மறையுரையாற்றணும், நம்மளையும் மதித்து நம்மளை வந்து ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து கூப்பிடணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரு ஏக்கம். அதில் பாதி நிறைவேறியிருக்கு. பக்கத்து பங்கில் வந்து என்னை மிஷன் கூப்பிடுவாங்க, அதே போல் ஒன் டே ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் கூப்பிடுவாங்க. அப்படி அந்த இறை வார்த்தை இன்னும் அதிகமாக அறிவிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பெரிய ஒரு ஆவல். அது ரெண்டாவது வந்து அது இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நம்ம மனோ சொன்னது மாதிரி எளிதாக அவங்களுக்கு சொல்லணும். ஏன்னா வந்து I don't have an answer for today, but God will provide. But I cannot provide the answer of yesterday for today's problem. ஸோ அதனால் வந்து அதை மையப்படுத்தி எப்படி ப்ராக்டிக்கலாக இந்த இளைஞர்களையும் இந்த குழந்தைகளையும் இந்த குடும்பங்களையும் குறிப்பாக என்னுடைய கம்யூனிட்டி நான் ஸ்டடி பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு ஏற்றபடி நிறைய நம்முடைய இறை வார்த்தையை கொண்டு செல்லணும் அப்படிங்கிறதுல வந்து அது வந்து பெரிய ஒரு ஆவல், ஒரு ஏக்கம். குறிப்பாக எனக்கு என்னன்னா தமிழகத்திற்கு மீண்டும் வரணும். வேலூர் மறை மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழகம் சார்ந்து பணியாற்ற வேண்டும். அது என் மனதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஏக்கம். ஸோ ஃபாதர், நம்ம நிறையா பேசிக்கிட்டே இருக்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிச்சுக்கோம். இப்போ நீங்கள் இங்கே நேரடியாக இருக்கிறீங்க, மனோ ஃபாதர் வீடியோ காலில் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. நம்மளோடு இணைவதற்கு ஆடியோ காலில் உங்களுடைய பேட்ச்மெண்ட் ஒருத்தவங்க ரெடியாக இருக்கிறாங்க, இன்வைட் பண்ணிடலாம். ஹலோ ஃபாதர், வணக்கம். ஹலோ ஃபாதர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு ஃபாதர். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இங்கே உட்காந்துருக்குறாங்க, யாருன்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எவ்வளோ நாள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும், ஃபாதர் ஜான் பீட்டர் அண்ட் ஃபாதர் மனோ அங்கே இருக்கிறாங்க. ஃபாதர் வில்சன் ஃப்ரம் தூத்துக்குடி டைஸ்லேருந்து நமக்கு ஆடியோ காலில் கனெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஹாய் வில்சன். வணக்கம் பீட்டர், மனோ. வணக்கம் வில்சன், நல்லா இருக்கீங்களா? வணக்கம். ஆமா, வணக்கம். ஆமா, அன்னைக்கு ரொம்ப மிஸ் பண்ணோம் நாங்க 2 பேரையுமே. ஆமா, நாங்களும் உங்களை மிஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, மகிழ்ச்சி. அதனால தான் வந்து இந்த மகிழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லி ஓடி வந்துட்டோம். ஃபாதர் வில்சன் ஃபாதர் சொல்லுங்க, அன்னைக்கு நீங்க வந்து ஒரு பெரிய கேங், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா ஃபாதர் மனோவாலே வர முடியல, ஃபாதர் ஜான் பீட்டராலே வர முடியல. அன்னைக்கு 2 பேருமே எங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஆட்கள். அவங்கள பத்தி ஒரு 2 வார்த்தை சொல்லுங்களேன் நீங்க. ஆமா, ஜான் பீட்டர் வேலூர் மறை மாவட்டம், அவரு ரமேஷன் தான் வேலூர் மறை மாவட்டத்துல வந்து எங்களோட ஜாயின் பண்ணாங்க. கரெக்ட். அதனால அவங்க ரொம்ப பிரஷியஸ் எங்களுக்கு. பிரஷியஸ் அப்படிங்கிறது. சரி, 2 பேரும் செஞ்ச ஏதாவது சேட்டை ஒண்ணு நீங்க சொல்லுங்களேன். அவங்கள கேட்டா சொல்ல மாட்டாங்க, நீங்க சொல்லுங்களேன். ஃபாதர் மனோ ஃபாதர் இல்ல மனோ ஃபாதர் செஞ்ச சேட்டையை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ அமெரிக்கால நல்லா புதுசா வைக்கிறாரு. ஆனா குடும்பத்துல படிக்கும் பொழுது இந்த ரூட் மாஸ் இருக்கும்ல, ஆமா, கடைசியா ஓடி வந்து உட்கார்றது அவ்வளவுதான் இருக்கும். ஓடி வந்தாலும் பரவாயில்ல, வந்துட்டு உடனே ஒரு பஜன் பாட ஆரம்பிச்சுவாரு ஆர்ப்பணித்தை பிடிச்சிக்கிட்டு. அப்ப யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்புறம் ஏற்கனவே தியானத்துல இருக்கிறாருன்னு நினைச்சிட்டு அப்படி இது பண்ணிக்கிறது. பாத்தீங்களா போல. அதே போல மனோ வந்து
நீங்க ஆன் த ஸ்பாட்ல ஒரு டாபிக் கொடுத்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஒரு பாடு பேசிட்டே இருக்காங்க. அதனால எங்களுக்கு சப்ஜெக்ட் கிடைக்கலன்னா டக்குனு மனோ நீ தான் சொல்ற அப்படின்னு விட்டுறாரு. ஆஃப்டர் 20 years இப்ப எப்படி இருக்காங்க எங்களுக்கு இப்போ பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு இப்போ அவங்க 2 பேருமே. சோ அப்ப இப்பவே கூட திடீர்னு மனோ ஃபாதருக்கு ஒரு டாபிக் கொடுத்து பேசுங்க அப்படின்னு இன்னும் ஒரு 1/2 hour பேசுவாங்க அப்படிங்கிறீங்க. நம்ம தான் குறுக்க புகுந்து ஃபாதர் ஷோவை முடிக்கணும் ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் ஸ்டாப் பண்ணுங்க. அப்போ நீங்க சொன்ன உடனே என்ன ஞாபகம் வருதுன்னா, சில பேர் இந்த மேடையில ரொம்ப பேசிட்டு இருப்பாங்க, ஒரு துண்டு சீட்டெல்லாம் எழுதி கொடுப்பாங்க விரைவில் முடிக்கவும் அப்படின்னு சொல்லி. மனோபாதர் அப்படி எதுவும் வந்திருக்குதா உங்களுக்கு? ஆனா இப்ப அவர் நமக்கு கொடுக்குறாரு, பெரிய சீட்டா வருது. 2 பேருமே எங்களுக்கு பெரிய அசெட். சோ சிறப்பு ஃபாதர், கண்டிப்பா நீங்க நல்ல டேலண்ட், 2 பேரும் நல்ல டேலண்டட். Thank you Father Wilson. நன்றி வில்சன் ஃபாதர். இப்ப அவங்க வெளிநாடுல வேலை செய்றாங்க. கண்டிப்பா சந்தோஷம். உங்க வழியா அவங்க 2 பேரும் பேச வாய்ப்பு கிடைச்சது. நிச்சயம் ஃபாதர், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க ஜஸ்ட் போன் கால்ல வந்து பேசும்போதே இவ்வளவு சிரிப்பு இவ்வளவு அரட்டை இருக்குன்னு நீங்க எல்லாம் நேர்ல சந்திச்சீங்கன்னா ரணகலம் ஆக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நேர பார்த்தா நிறைய பேசுவோம், நீங்க பேசக்கூடாதுங்க. கண்டிப்பா. சோ ரொம்ப மகிழ்ச்சி ஃபாதர், டக்குனு ஒரு சர்ப்ரைஸ் விசிட், ஷாக்கிங் 2 பேருக்குமே அதை சொல்லல ஃபர்ஸ்ட். Thank you Wilson for your kind words. Thank you Wilson father, thank you. Bye Peter. Yeah, bye. ஸோ சிறப்பு ஃபாதர் வில்சன் வந்த உடனே அவங்க முகத்தில் அது வரைக்கும் இருந்த ஒரு தேஜஸ், ஆஹா நம்ம ஃப்ரெண்ட் அப்படிங்கிற சர்க்கிள் இல்லை, மனோ ஃபாதருக்கு வந்து ஒரு பீதி ஆயிடுச்சு முகம், நம்மளை பற்றி என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே, இவன் வேற இப்படி கேட்டுட்டானே அவர் வேற பதில் சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லி. நிறைய இருக்கு, அதுல எதை சொல்ல போறாருன்னு சொல்லி ஒரே வியப்பா இருந்துச்சு. ஓ அப்ப ஒன்னு சொல்லிட்டாரு, இன்னொன்னு நீங்களே உங்க வயல சொல்லிருங்களேன். நிறைய இருக்கு, அது வேண்டாம். இன்னும் வில்சன் ஃபாதரை பத்தி ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மனோ ஃபாதர் நீங்க சொல்லுங்களேன், உங்க ஃப்ரெண்டு நான் வந்துட்டு போனாங்க. நீங்க வில்சன் ஃபாதர்ட்ட எங்களுக்கு ஒரு 4 வருடம் மூத்த குருக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள பார்த்தா வில்சன் ஃபாதர் இவன் ஏன் கூட படிச்சவன் அப்படின்னு. எங்களுக்கு பின்னாடி ஒரு 4 வருஷம் படிச்சுட்டு இருக்க பிரதர்ஸ் அவங்க பார்த்தாலும் அவன் ஏன் கூட படிச்ச, யோ நீ யாரு கூட தான் படிச்சீங்க. அந்த ஒரு வயசுல எங்களோட கொஞ்சம் மூத்த இருந்தாலும் எங்களுக்கு சரி சமமா உட்கார்ந்து நார்மலா பேசுறது, அரட்டை அடிக்கிறது. ஆனா மியூசிக் பயங்கர இன்ட்ரெஸ்டட். நிச்சயம் கீபோர்டு போட்டாருன்னா அந்த சினிமா பாடல்ல இருக்க கொஞ்சம் கொஞ்சமா புத்தி வந்து உள்ள போட்டுக்கிட்டு இருப்பாரு. அது இது கேத்தலிக் சாங்ல அந்த பாட்டை போட்டுக்கிட்டு இருக்க, கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்பாரு. அந்த மாதிரி நல்ல திறமை உள்ளது. கண்டிப்பா சிறப்பு ஃபாதர். நிச்சயமா வில்சன் ஃபாதர் இசை படிப்பு அவருடைய ஸ்பெஷாலிட்டி. கண்டிப்பா. சோ சிறப்பு ஃபாதர். இப்போ அந்த உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு தயாரா இருக்காங்க, யாருன்னு பேசிடலாம். ஃபாதர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கேன். கடந்த முறை நீங்க இங்க வந்தப்போ நான் உங்களை பார்க்க முடியாம போயிடுச்சு, நான் ஊருக்கு போயிட்டேன், நீங்க இங்க வந்தீங்க. நீங்க யாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும், ஆனா இங்க 2 பேர் உட்காந்துருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க யாருன்னு உங்க குரலை வச்சே கண்டுபிடிக்கிறதா என்கிட்ட வந்து பந்தயம் கட்டி இருக்கிறாங்க. கரெக்டா சொல்றாங்களா? கண்டுபிடிச்சுவாங்களே. உங்க ஊருக்காரங்க அவரு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் பாளையங்கோட்டை ஜெயபால். ஹாய். நல்லா இருக்கேன் ஜேபி, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Hi Jaypal, how are you? நானே தான். ஃபாதர் ஜெயபால் ஃபாதர் ஃப்ரம் பாளையங்கோட்டை டயசிஸ், எங்களுடைய டயசிஸ்ல வந்து ஃபாதர் ஜெயபால் போன வாரம் வந்து கடந்த நாட்கள்லாம் நீங்க உங்களுடைய மற்ற நண்பர்களோடு சந்திச்சிங்க. ஸோ இவங்க 2 பேர் மிஸ்ஸிங், இன்னும் ஒரு சிலர் மிஸ் ஆயிருப்பாங்க. ஸோ இப்போ 2 பேருக்கு பேச வாய்ப்பு கிடைச்சிருக்குது. அவங்க கிட்ட என்ன நீங்க கேட்க விரும்புறீங்க ஃபாதர்? அந்த டைம்ல எல்லாருமே வந்திருந்தா இன்னும் சிறப்பா வந்துருவோம். 2 பேரும் இல்லாத கொஞ்சம் வருத்தமா தான் இருந்துச்சு. கண்டிப்பா. பட் இப்போ அவங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. 2 பேரும் சான் பேட்ரியும் மனவையும். நிச்சயமா எங்களுக்கும் மிக மகிழ்ச்சி. ஜெயபால் ஃபாதர், நீங்க சொல்லுங்க உங்களுடைய ஃபார்மேஷன் டைம்ல ஃபாதர் ஜான் பீட்டர், ஃபாதர் மனோ இவங்களோட அந்த பணி செய்த ஏதாவது அனுபவம், மறக்க முடியாத ஒரு நிகழ்வு ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். இவங்க நீங்க செஞ்ச சேட்டையா கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜான் பீட்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு நினைச்சோட அதில் வந்து எங்களுடைய தினமும் ப்ரேயரா இருக்கலாம், அதாவது மாசா இருக்கலாம், எல்லாத்துலயுமே எதுனாலும் முதல்ல செய்யக்கூடிய ஆள் அவர் தான்.
ஓ எல்லாத்துலயுமே லேட்டா வருவாரு, ரெண்டாவது அது வேற விஷயம். நல்ல நீங்க ஆக்சுவலா நீங்க அப்படியே அந்த முதல்ல வர்றது இவர் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தீங்கன்னா அடுத்த கேள்வி நான் அதை தான் வச்சிருந்தேன். ஏன்னா இப்பதான் ஃபாதர் வில்சன் வந்து கொஞ்சம் பேசிட்டு போனாங்க. பேசிட்டு போறப்ப சொன்னாரு எல்லா மாசத்துலயும் கடைசியா வர்றவரு ஃபாதர் ஜான் பீட்டர் தான் சொல்லிட்டு போனாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஷேரிங் அவர் தான் பண்ணுவாரு. ஓகே ஓகே. அது ஒரு ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். அவர் பாடல் பூசைக்கு வந்து கடைசி என்ட்ரி வந்து லேட்டா தான் வருவாரு. ஆனா கரெக்டா படிப்பாரு. எல்லாம் படிச்சு பாட்டு பாடுவார், நிறைய பாட்டு போட்டுவாரு. எப்படியும் ஓ ஓகே ஓகே ஓகே. அந்த பாடல் அப்படின்னாலே அவர் எப்பவுமே கான்ஃபிடன்ட் மறக்க முடியாது. சிறப்பு சிறப்பு ஃபாதர். அவர்தான் நல்ல பாடகர். சேர்ந்து பாடிக்கிறோம். ரெண்டு பேருமே சேர்ந்து பாடல்கள் பாடி இருக்கிறீங்க. ஆமா ஆமா பாடிக்கிறோம். ஓகே சிறப்பு அனுமதியில ஆண்டுள்ள பாடிக்கிறோம். ஆமா சிறப்பு ஃபாதர். உங்க மனோ ஃபாதரை பத்தி? மனோ அப்படின்னாலே ஒரு விளையாட்டு தான் ஞாபகம் வரும். ரெண்டு பேருமே நாங்க ஒன்னாவே தான் இருப்போம் பல நேரங்கள்ல. இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்குது. பேஸ்கெட் பால் கிரவுண்ட் அப்படின்னாலே நாங்க ரெண்டு பேரும் கிளாஸ் முடிஞ்ச உடனே டீ கூட குடிக்காம கிரவுண்ட் வந்துப்போம். ஃபர்ஸ்ட் ஆள ரெண்டு வந்துப்போம். அளவுக்கு விளையாட்டு மேல ரொம்ப ஆர்வம் பேஸ்கெட் பாலுக்கு. ஸோ விளையாட்டுனா என்ன ஃபாதர்? ஃபுட்பால், கிரிக்கெட், என்ன விளையாட்டு? பேஸ்கெட் பால் தான் நாங்க ரொம்ப பாஸ்கெட் பால். ஓகே ஓகே சிறப்பு சிறப்பு ஃபாதர். ஸோ இப்போல்லாம் விளையாடக்கூடிய இப்போ திரும்ப உங்களை திடீர்னு ஒரு ரீயூனியன் போட்டு உங்களுக்குள்ள ஒரு 2 டீமாக பிரித்து பாஸ்கெட் பால் மேட்ச் வச்சோம் அப்படின்னா யார் ஜெயிப்பீங்க? இப்போ விளையாண்டோம்னா நிறைய பேருக்கு வந்து மூச்சு வந்து கிடக்கும் நினைக்கிறேன். வயசு 40 ஆயிடுச்சு இல்லையா? 52 ஆயிடுச்சுப்பா. ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறத விட விளையாடுறது கூட ஒத்துழைக்க முடியாது. ரொம்ப கேப் ஆயிடுச்சு இல்லையா? கண்டிப்பா 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 20 ஆண்டுகள் ஆகிடுச்சு. நிச்சயமா ஃபாதர். எல்லாருமே இந்த ஃபார்ம். ஸோ சிறப்பு சிறப்பு ஃபாதர். இன்னைக்கு அவங்க ஜான் பீட்டர் தந்தை அவர்களும் நம்முடைய மனோ தந்தை அவர்களும் அவங்களுடைய நிறைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. கடந்த நாட்களில் நீங்கள் எல்லாரும் உங்களுடைய மற்ற நண்பர்களோடு பகிர்ந்தது போல. ஸோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஷாக்கிங்காக அவங்க 2 பேருக்கும், ஃபாதர் வில்சன் அப்புறம் நீங்கள் ஃபாதர் ஜெயபால் வந்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி 2 பேர் சார்பாக நான் சொல்லிக்கிறேன் ஃபாதர். Thank you Father Jayapal for coming and remembering the fond memories. நானே மறந்துட்டேன். அவ்வளோ ப்ளோ ஷார்ப்பாக லேட்டாக வந்தது, லேட்டஸ்டாக சொல்லிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபாதர் ஒரே ஒரு விஷயம் ஆக்சுவலாக நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் பேட்ச்ல எல்லாருக்குமே நல்லா சிரிப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருடைய சிரிப்பே பயங்கர லவுடராக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். அவரே அடைக்கலாம் பேசுறாரு. நானும் ஜாயின் பண்ணிட்டேன். அடைக்கலாம் ஸோ பேசுறாரு. 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. ஃபாதர் அடைக்கலம் வாய்ஸ் உடனே கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 3 பேர் இருக்கிறீங்க. ஃபாதர் அடைக்கலம் அப்படிங்கிறவங்க வந்து மாதா தொலைக்காட்சி வாயிலாக நலமா நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி எல்லா அன்பர்களுக்கும் பரிச்சயமாக இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா நீங்கள் இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறதுக்கு உங்கள் 3 பேருக்குமான ஒரு வாய்ப்பு. ஃபாதர் மனோ, ஃபாதர் ஜெயபால் அண்ட் ஃபாதர் ஜான் பீட்டர். ஃபாதர் அடைக்கல செஞ்ச சேட்டை ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா பார்த்துக்கூடிய அன்பர்கள் ஃபாதரா இந்த சேட்டையெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஒரு தடவை எங்களுக்கு கிரைஸ்ட் ஆல் செமினரிக்கு அப்பதான் புதுசா போறோம். ஆங்கில பயிற்சிக்காக ஒரு 2 வாரங்களுக்கு முன்பாக வர சொல்லிட்டாங்க. அப்ப போய் உட்கார்ந்துருக்கோம். ஒரு மேடம் வந்து எங்களுக்கு ஆங்கில பயிற்சி ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து கேக்குறாங்க, ஏய் கைஸ் டோன்ட் யூ யூஸ் இன்டர்நெட் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடைக்கல சொன்னது, we use only mosquito netங்க. ஃபாதர் அடைக்கல ஃபாதர், நீங்க இப்படி இல்லாம வந்து கவுண்டர் டயலாக் கொடுத்துருக்கீங்க. அது இன்னும் ஞாபகத்துல இருக்கு எனக்கு. கண்டிப்பா அடைக்கல ஃபாதர். ஆக்சுவலா வந்து நீங்க இங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா யாரும் இதெல்லாம் அப்படி பண்றீங்க. நீங்க பாருங்க, நீங்க படிக்கும் போது என்ன சேட்டெல்லாம் பண்ணிருக்கீங்க. அப்போ அவர் இன்னொன்னு செய்வாரு, யார் 6 அடிக்கிறாங்களோ அதை கரெக்டாக கண்டுபிடிப்பாரு. இப்போ பேசும்போது தமிழ் பேசிட்டே வருவோம். திடீர்னு வந்து தமிழ் அப்படி சொல்றது, தமிழ் அப்படி சொல்லிட்டா, அப்படிலாம் வந்து ஒரு வார்த்தையை மாற்றி சொல்லிட்டா அது முதல்ல கண்டுபிடிச்சி இது 6ன்னு அறிவிக்கிறது அவர் தான். இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மீட்பரின் கட்டளையால் சொல்லணும், அதை வந்து மீட்பரின் கட்டையால் சொல்லிட்டு அந்த மாதிரி 6 கண்டுபிடிச்சு அதை பெருசுபடுத்துறது அவரு. ஸோ சிறப்பு சிறப்பு. நெற்றிக்கண் தரப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு இருந்திருக்கிறீங்க. கரெக்டாக அந்த 6 வந்து பெரிய விஷயம் அப்போ. ஓகே அடைக்கல ஃபாதர், நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க ஃபாதர், உங்களுடைய மறக்க முடியாத ஒரு நினைவுகள் ஃபாதர் ஜான் பீட்டர் அண்ட் ஃபாதர் மனோ அவங்களோடலாம். ஃபாதர் ஜான் பீட்டர் வந்து நல்ல ஒரு பாடகர். குறிப்பா கொயர் மாஸ்டரா இருக்கும்போது நிறைய பாட்டுலாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. என்ன எப்போதுமே பரபரப்பா ஓடிக்கிட்டே இருப்பாப்ல, பிஸியாவே இருப்பாங்க அப்படிங்கிறீங்க. என்ன வில்சனும் ஜெயபாலும் சொல்றாங்களா அது மாதிரி. ஓ நாங்களாம் ஒரே அனிமேஷன்ல இருந்தோம். நானு, மனோகரு, ஜான் பீட்டர், ஜெயபால் எல்லாருமே தான் நினைக்கிறேன். ஜெயபால் கரெக்ட். ஜெயபால் தான் எல்லாருமே தான். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாம் ஒரே
ஒரே அனிமேஷன்ல தான் இருந்தோம். அடைக்கல வந்து இந்த ட்ரிபிள்ஸ் வாசிப்பாங்கல்ல, ஆமா ஆமா அது பேரு ட்ரிபிள்ஸ் தானே? பேங்கர்ஸ் sir. அண்ட் ட்ரிபிள்ஸ், யா. ஆ, அது வந்து ரொம்ப ஆர்வமா வாசிப்பாரு. அப்போ வந்து நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒவ்வொரு அனிமேஷன் மாஸ் வந்து தனியா நடந்துட்டு இருக்கோம். அடைக்கல நீ எடுத்து கொண்டு போய் கீழே மொத்தமா வச்சுக்கோ, நீ அடிக்கிறது எல்லா குரூப்புக்கும் கேட்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றது உண்டு அவரை. அவ்வளவு சத்தமா அதனால இல்ல அது இல்ல, அடைக்கலம் வந்து அடைக்கலம் அப்போ வந்து அனிமேஷன்ல ஆர்வம் அவருக்கு. நாடகம், கதை எழுதுறது, டைரக்ட் பண்றது, அப்போவே அவருக்கு வந்து அந்த கலை ஆர்வம் அதிகம். அதே மாதிரி இனிஷியேட்டிவ் எடுப்பார், லீடர்ஷிப் ஆர்கனைஸ் பண்றதுல. ஸோ அதெல்லாம் தான் அவர் வந்து விளையாட்டுலயே அவர் முதன்மையா இருப்பார் இல்லையா? எப்படி விளையாட்டு. ஜோஸ், நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஜான் பீட்டர் வந்து நட்புக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பாப்புல. கண்டிப்பா. தேங்க்யூ. மனோகர் வந்து இப்ப நான் சில டைம்ல வந்து டேய் நான் இன்னைக்கு வெளியில வரலடா அப்படின்னா, டேய் வாடா நான் கூட்டு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எதா இருந்தாலும் அவன் நல்லா சேர்ந்து வருவான். என்ன நல்ல கம்பெனி கொடுப்பான். அவனும் அதனால நட்புக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா நீங்க மனோ ஃபாதர் பத்தி கடந்த ஆண்டு ஜெயபாலன் வந்து அதே மாதிரிதான். அவனு வந்து ஆனா என்ன கரெக்டா டைம், அவனுடைய வேலைகள்லாம் கரெக்டா இருப்பான், பெர்ஃபெக்டா இருப்பான். 2 மணிக்கு இருக்கும்போது 2 மணிக்கு தூங்கிடுவான். ஓ இந்த டைம்ல படிக்கிறோம் அப்படின்னா கரெக்டா படிப்பான். இந்த டைம்ல கம்பெனி நல்லா சிரிச்சு பேசணும்னா சிரிச்சு பேசுவான். ஓகே. அப்ப ஜெயபால் ஃபாதர் வந்து வேலைதான். டைம் மேனேஜ்மெண்ட்ல வந்து ரொம்ப கரெக்டா இருந்திருக்கிறாருன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ வந்து ஃபாதர் ஜான் பீட்டர் பேசும்போது சொன்னாங்க, ஃபாதர் அவங்க மனோ ஃபாதர் சொன்னாங்க, நீங்க அடைக்கலம் ஃபாதர் வந்து அனிமேஷன்ல வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அப்படின்னு சொல்லி. அது இங்கே எங்களோட ஒர்க் பண்ணும்போது நானும் ஒரு சில விஷயங்கள் நான் பார்த்துருக்கேன். அதை நான் சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா, எங்ககிட்ட ஏதாவது ஒரு சில அனிமேஷன்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்முடைய உயிர்ப்பு பொருளை இப்போ அண்மையில் கொண்டாடி இருக்கிறோம். ஸோ அப்போ வந்து உயிர் தாண்டவருடைய சிஜி பண்ணணும் அப்படின்னு எங்களை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணுவார். டிஸ்கஸ் எப்படி பண்ணுவார் அப்படின்னா, உட்காந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கல, டேய் அப்படியே கலர் இப்படி திறக்கணும், அப்போ சிக் 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 அப்படின்னு சவுண்ட் வரணும், அப்படியே மெதுவா ஸ்லோ மோஷன்ல இயேசுநாதர் வரணும் அதே அப்படின்லாம் சொல்லுவார். நான் சொல்லுவேன், ஃபாதர் நீங்க சொல்றதெல்லாம் சந்தோஷம் தான், அந்த சத்தத்தை மட்டும் விட்டுட்டு சொல்லுங்க. எங்களுக்கு புரிஞ்சிருச்சுமா. இதே மாதிரி தான் அப்பவும் இருந்தாங்களா? கண்டிப்பா அதேதான் அப்படியே தான். ஏன்னா சொல்லும்போது அந்த சவுண்ட் அனிமேஷன் நான் சொல்ல, நீங்க மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வாசிக்கவே வேண்டாம், அதுக்கு பேசாம உங்க வாயிலே நீங்க என்ன பண்ணிடலாம், பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இந்த நேரத்துல நான் வந்து டைம் பண்ண விரும்புறேன். ஜெயபி இருக்கிறாப்புல, ஜெயபாலும் கண்டிப்பா எங்களுடைய கிளாஸ்மேட்ஸ் கெட்டுகிறதுக்கு எப்போதுமே மிகப்பெரிய ஆதரவு கொடுக்கிறது மனோகரும் ஜான் பீட்டரும். சந்திரசேகர் எங்களுக்கு வந்து நல்லபடியா மீட்டிங் நடத்துறதுக்கு என்ன ஹெல்ப் கேட்டாலும் ஃபுல்லா அங்கே இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. கண்டிப்பா. அதனால தேங்க்ஸ் டு தம், அவங்களுடைய சப்போர்ட்டுக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வெரி ஹாப்பி. ஷூர் கண்டிப்பா ஃபாதர். அதே போல சந்திரசேகர் ஜாயின் பண்ண முடியல, அவரும் ஹெல்ப் பண்றாரு எங்களுக்கு. ஓகே, அவருக்கு நன்றி. இன்னொரு விசேஷம் என்னன்னா, மனோகருக்கு வந்து மாதா டிவிக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்ல. கண்டிப்பா. ஏன்னா அது வந்து உண்மையிலேயே சொல்லி ஆகணும். நான் போனப்பா அப்படின்றதுக்காக மட்டும் இல்ல, மற்றபடி பாத்தீங்கன்னா ஃபாதர் டேவிட் போகும்பொழுது நல்லா டேக் கேர் பண்ணிக்கலாம்ல. எவரையே ஏதாவது மாதா டிவி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கறது அவரு செஞ்சிட்டு இருக்கிறார். நிச்சயமா. அதனால மாதா டிவி சிறப்பான நன்றிகள் அவருக்கு தெரிவிச்சுக்குது. அதே போல ஜான் பீட்டரும் ஃபாதர் போகும்பொழுது அங்க பாத்துருக்கிறாங்க, பாத்துருப்பாங்க போல தெரியுது. அந்த சைட்ல அவரும் வந்து தமிழ் மக்களோட கோஆர்டினேட் பண்றாரு. அவரும் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார், இன்னும் செய்வார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். இப்ப இந்த ஆண்டு பயணம் கூட தந்தை அவர்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பா, இல்லைங்களா? கட்டாயம் கட்டாயம். சிறப்பு. அவர் அண்ணா ஆல்பர்ட், அவர் வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ் சதர்ன் கலிஃபோர்னியா கேத்தலிக் அசோசியேஷன் இருக்கு, அதனால அங்கதான் தமிழ் திருப்பலி. அதனால ஆல்பர்ட் வின்சென்ட் அவர் திருப்பலிலாம் ஆற்றியிருக்காரு. தந்தை டேவிட் வந்தப்போ எஸ் கோஆர்டினேட்டட். ஓகே, ஆனால் அவர்களோடு இணைந்து பணியாற்றுவோம். நிச்சயமா ஃபாதர். ஸோ ரொம்ப நன்றி ஃபாதர் அடைக்கலராஜ் ஃபாதர். நிச்சயமாக அந்த உங்களுடைய பேட்ச்மெண்ட்டில் கடந்த நிகழ்ச்சிகளில் வந்து நீங்கள் நேரடியாக உங்களுடைய மற்ற ஃப்ரெண்ட்ஸோடலாம் உட்காந்து ரொம்ப கலகலப்பாக நீங்கள் பேசி சிரித்து உங்களுடைய மலரும் நினைவுகளெல்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்றைக்கி வந்து ஃபாதர் ஜான் பீட்டர் அண்ட் ஃபாதர் மனோ அவர்களோடு நேரடியாகவும் வீடியோ கால்லையும் பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் ஆடியோ காலில் வந்து உங்களுடைய அந்த பகிர்வு, ஃபாதர் வில்சனாக இருக்கட்டும், ஃபாதர் ஜெயபாலாக இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மனம் நிறைந்த
நன்றிகள் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ Thank you. ஃபாதர். Thank you, Judge. தேங்க்யூ ஸோ மச். ஸோ சிறப்பு ஃபாதர். இன்னைக்கு வந்து நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்திருக்குது. என் பின்னே வா அப்படிங்கிற அந்த ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வாயிலாக உங்களுடைய இந்த 20 ஆண்டு குருத்துவ வாழ்வுடைய பயணம் எப்படி இருந்தது, அது எங்கே தொடங்கியது, அதில் ஃபார்மேஷனில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகள், பணி வாழ்வில் நீங்கள் சந்தித்த சவால்கள், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்கள் அப்படின்னு ஏராளமான விஷயத்தை வந்து பகிர்ந்துருக்கிறீங்க. ஸோ நிகழ்ச்சி பார்த்துக்கூடிய அன்பர்கள் கடந்த நாட்களைப் போல இந்த நாட்களும் ஒவ்வொரு அருட்தந்தையருடைய பகிர்வுகளை கேட்கின்ற பொழுதும் உங்களுடைய குடும்பங்களில் அருட்தந்தையாக யார் ஆக விருப்பப்படுகிறார்களோ அவர்களுக்காக ஜெபியுங்கள். அவர்களுக்காக தொடர்ந்து எல்லாவித பக்தி முயற்சிகளையும் மேற்கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். அதில் உங்களுடைய இருவருடைய பகிர்வுக்கும் இனியதை எங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக மனமார்ந்த நன்றி ஃபாதர். ஃபாதர் தேங்க்யூ ஜான் பீட்டர் அண்ட் ஃபாதர் தேங்க்யூ மனோ ஃபாதர். தேங்க்யூ மனோ. சிறப்பு. மற்றும் ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா மீண்டும் நம்ம சந்திக்கலாம் ஃபாதர். அன்பர்களே, மிகுந்த மகிழ்ச்சியோடு மற்றும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மரியே வாழ்க. தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ தேங்க்யூ சாமி.